Hi guys, a very good evening to all of you. First of all, உங்க எல்லாருக்குமே a very happy Bakrid. சரிங்களா? So Bakrid அதுவுமா நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்து நமக்கு SSCல செலக்ஷன் போஸ்ட்கான ஒரு நோட்டிஃபிகேஷன் விட்டாங்க. ஸோ இந்த ஒரு செலக்ஷன் போஸ்ட்கான நோட்டிஃபிகேஷன்ல நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க அப்படின்னா எங்கேருந்து எப்படி எதுக்கு ப்ரிப்பேர் பண்ணணும், எந்த போஸ்ட்டுக்கு எது ஆப்டா இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயிலையும் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சது என்னது, நமக்கு நோட்டிஃபிகேஷன் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி ஜூன் மாதம் 2ஆம் தேதி வந்துச்சு. கரெக்டா? ஸோ 23ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு அப்ளை பண்ணுறதுக்கு டைம் இருக்கு, இது நமக்கு தெரியும். சரிங்களா? ஓகே. ஸோ அது மட்டும் இல்லாமல் நமக்கு என்னது, கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் எப்போ இருக்க போது, 24ஆம் தேதி ஜூலை இருக்க போது. ஸோ ஜூலை 24th இருக்கும் போதுன்னா ஆல்மோஸ்ட் என்னது நமக்கு ஒரு 45 days கையில் இருக்கு. கரெக்டா? ஸோ இந்த 45 days ஒழுங்காக யூட்டிலைஸ் பண்ணி எக்ஸாம் எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்றது என்னது நம்ம ஒரு ஓவர்வியூ மாதிரி பார்த்துக்கலாம். சரிங்களா? ஸோ நமக்கு தெரிஞ்சது என்ன, மொத்தமாக 2400+ வேகன்சிஸ் இருக்கு ஆல் ஓவர் இந்தியா. சரிங்களா? அதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா போஸ்ட் மட்டுமே பாத்தீங்கன்னா ஒரு 330க்கு மேல போஸ்ட் இருக்கு. சரிங்களா? ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு நான் எலிஜிபிள், எந்தெந்த போஸ்ட்டுக்கு என்னால அப்ளை பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா என்ன பண்ணுங்க, கூகுள் போயிடுங்க. சரிங்களா? கூகுள் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா phase 13 டீடைல்ஸ்ன்னு போடலாமா? இது வேறையா? ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா phase 13 டீடைல்ஸ்ன்னு போடுங்க. இது கேள்வி இருக்குன்னே தெரியல, டீடைல்ஸ்ன்னு போட்டுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே. phase 13 டீடைல்ஸ் போட்டிங்கன்னா இங்கே எஸ்எஸ்சியோட அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ ssc.gov.in அதில் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருப்பாங்க. ஸோ எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றத இதில் கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பாருங்கள். ஸோ இதில் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா செலக்ட் எக்ஸாம்னு கொடுங்க, எந்த எக்ஸாம் செலக்ட் பண்ணுறீங்கன்னு கொடுங்க. ஸோ இதில் கீழே போனீங்கன்னா நமக்கு என்னன்னா phase 13ன்றது லாஸ்ட்ல இருக்கும். சரிங்களா? அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. phase 13 செலக்ட் பண்ணியாச்சா? phase 13 வந்துச்சு. அடுத்து செலக்ட் ரீஜன் பார்த்தீங்கன்னா நம்ம எந்த ரீஜன்ல இருக்கோம், நம்ம சதர்ன் ரீஜன்ல இருக்கோம். அப்போ எஸ்ஆர்ன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க, சதர்ன் ரீஜன் சூஸ் பண்ணிக்கோங்க. வேற ரீஜன்ல இருக்கிறத நான் அப்ளை பண்ணலாமானா அப்ளை பண்ணலாம், எழுதலாம். ஆனா உங்களுக்கு வேலையும் அங்கதான் கிடைக்கும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உங்களால மேம் இப்போதைக்கு நான் போறேன், அதுக்கப்புறம் ஒரு 2 மாசம் வேலை செஞ்சு நான் எப்படியாச்சும் டிரான்ஸ்ஃபர் கையில கல்ல விழுந்து வாங்கிக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா வாய்ப்பு கிடையாது. ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு வேகன்சி இருக்கு, அங்க இருக்கக்கூடிய ஒரு போஸ்ட்டுக்கு அவசியம் இருக்கு. அதுக்காக தான் ஒரு பர்டிகுலருக்கும் தனித்தனியா சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களால என்ன பண்ண முடியாது, அது எலிஜிபிள் பண்ண முடியாது. சரிங்களா? ஸோ கொடுத்துட்டு சர்ச்னு கொடுத்தீங்கன்னா, ஓகேங்களா, சர்ச்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க லைனா என்னது ஒரு போஸ்ட்டும் தனியாக கொடுத்துருவாங்க. சரிங்களா? சதர்ன் ரீஜன்ல என்னென்ன போஸ்ட்டுக்கான வேகன்சிஸ் இருக்குன்னு தனியாக கொடுத்துருவாங்க. ஸோ ஃபோட்டோகிராஃபரு, ஜூனியர் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸரு, அட்டெண்டன்ட்டு, சீனியர் இன்ஸ்ட்ரக்டர், வீவிங்கு, ஃபர்டிலைசர் இன்ஸ்பெக்டர், டெக்னிக்கல் அட்டெண்டன்ட்டு, ஓகேங்களா, அதுக்கப்புறம் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட்டு, டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் ஆஃபீஸர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் சொல்லிட்டு இங்கே பாருங்க அடுத்தடுத்து பேஜ் போயிட்டே இருக்கு. ஒரு பேஜ்ல இல்லை, அடுத்தடுத்து பேஜ் நிறைய போயிட்டே இருக்கு. ஸோ என்ன லெவல் என்ன பே ஸ்கேல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதோட டீட்டெயில் தெரியணும்னா இந்த இதுவை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னது எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும் அப்படின்றது தெளிவாக கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஓகே. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கிராஜுவேஷன் அபவ் இருக்கணும். எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி ஆர் மைக்ரோபயாலஜி படிச்சிருந்திருக்கணும், அல்லது பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங் படிச்சிருந்திருக்கணும், அல்லது பேச்சுலர் ஆஃப் டெக்னாலஜி இன் கெமிக்கல் டெக்னாலஜி ஆர் கெமிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஒரு போஸ்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தனித்தனி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கும், தனித்தனி எசென்ஷியல் குவாலிஃபிகேஷன் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் எது எலிஜிபிள் அப்படின்றத என்ன பண்ணுங்க, ஒரு போஸ்ட்டுக்கும் பொறுமையாக பார்த்தாதான் அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஸோ பார்க்கும் போது என்ன பண்ணுங்கன்னா இந்த கோடு, இந்த போஸ்டல் கோடு இப்போ SR1272 இருக்கா, இந்த கோடை தனியாக நோட்டில் ஒன்று எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா அப்ளை பண்ணும் போது எந்தெந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு இந்த கோடை தான் கேட்பாங்க. எந்தெந்த போஸ்ட்டுக்குலாம் நீங்கள் எலிஜிபிளாக இருக்கீங்களோ அதை அப்ளை பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், போஸ்டோடைய டீட்டெயில்ஸ்லாம் போய் பார்த்து பண்ணியாச்சு. ஓகே டன். மேம் நிறைய போஸ்ட் இருக்கு, எத்தனையோ போஸ்ட் இருக்கு, எத்தனையோ போஸ்ட்டுக்கு என்னால் அப்ளை பண்ண முடியுமே, அப்போ நான் தனித்தனியாக ஃபார்ம் ஃபில் பண்ணுமா? நோ, ஒரே ஃபார்ம் தான். மேம் எத்தனையோ போஸ்ட் இருக்கு, அப்போ ஒரு போஸ்ட்டுக்கும் தனித்தனியாக எக்ஸாம் எழுதணுமா?
நோ, ஒரே ஒரு எக்ஸாம் தான். சரிங்களா? என்ன எக்ஸாம் பேட்டர்ன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலெக்ஷன் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் என்னது கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் இருக்கும், அதை எழுதணும். அதை எழுதி கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து வந்து உங்களுக்கு சில போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். டைப்பிங்கோ இல்லை ஷார்ட் ஹேண்டோ அந்த மாதிரியான ஸ்கில் டெஸ்ட் இருக்கும், ஸ்டெனோகிராஃபியோ அந்த மாதிரி ஸ்கில் டெஸ்ட் இருக்கும். அது டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லா போஸ்ட்டுக்கும் இருக்காது, சில போஸ்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கீங்க, எலிஜிபிளாக இருக்கீங்கன்னா அந்த ஸ்கில் டெஸ்ட் போய் எழுதணும். அதை கிளியர் பண்ணதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குன்னு மேட்ச் பண்ணியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு என்னது வேலை கன்ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ இத்தனை ப்ராசஸ் இருக்கு. ஸோ ப்ராசஸ் நிறைய இருந்தாலுமே எக்ஸாம் ஒன்று தான், படிக்கிறது ஒரே ஒரு எக்ஸாமுக்கு தான். சரிங்களா? ஸோ அதனுடைய எக்ஸாம் பேட்டர்ன் ஆஸ் யூஷுவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்டர்ன், சிஹெச்எஸ்எல் பேட்டர்ன் எல்லாத்தோட ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குமோ, சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் ப்ரிலிம்ஸ் பேட்டர்ன் என்ன இருக்குமோ அதே எக்ஸாம் பேட்டர்ன் தான் நமக்கு இப்பயும் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரீசனிங் 25 கொஸ்டின் 50 மார்க், ஜென்ரல் அவேர்னஸ் 25 கொஸ்டின் 50 மார்க், ஆப்டிடியூட் 25 கொஸ்டின் 50 மார்க், இங்கிலீஷ் 25 கொஸ்டின் 50 மார்க். ஸோ மொத்தமாக 100 கொஸ்டின் 200 மார்க் ஆஸ் யூஷுவல் எல்லா எக்ஸாமுக்கும் இருக்கிற மாதிரி தான். டிஃபிகல்ட்டி லெவல் பார்த்தீங்க அப்படின்னா சிஹெச்எஸ்எல்க்கும் சிஜிஎலுக்கும் நடுவில் இருக்கிறதா இருக்கும். சரிங்களா? ரொம்ப கஷ்டமா இருக்காது. சிஹெச்எஸ்எல்க்கும் சிஜிஎலுக்கும் கொஞ்சம் மிடில் லெவலில் இருக்கிற மாதிரி தான் என்னது நம்மளுடைய டிஃபிகல்ட்டி லெவல். எஸ்எஸ்சி செலெக்ஷன் போஸ்ட் ஃபேஸ் 13க்கான எக்ஸாமுக்கான நம்மளுடைய இது இருக்க போகுது, டிஃபிகல்ட்டி லெவல் இருக்க போகுது. அப்போ இதில் நான் என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கேன். சரிங்களா? இந்த டாபிக்ஸை மட்டும் பாருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கும் நம்ம லிஸ்ட் கொடுத்தாச்சு. என்னது இந்த ரீசனிங் பார்த்தீங்க அப்படின்னா ரீசனிங், அதுக்கப்புறம் என்னது இது கரண்ட் அஃபேர்ஸு, ஜென்ரல் அவேர்னஸ், ஆப்டிடியூட், இங்கிலீஷ்னு சொல்லிட்டு தனித்தனியானது நம்ம பேட்டர்ன் பிரிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ என்ன சொல்கிறாங்க, வேர்பல் ரீசனிங், சிலாஜிசம், சர்க்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, லீனியர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்டு, டபுள் லைனப்பு, scheduling, input output, blood relation, directions and distance, ordering and ranking, data sufficiency, coding decoding, ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்இக்வாலிட்டிஸ். ஸோ இது எல்லாமே ரீசனிங்கில் பார்க்கக்கூடிய விஷயங்கள். இதுவே கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்க, ஜென்ரல் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ஆப்வியஸ்லி படிக்கணும். அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் இருக்குது, புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது, என்டர்டைன்மெண்ட் இருக்குது. சரிங்களா? ஆபிச்சுவரிஸ் கண்டிப்பாக கேட்பாங்க, இம்பார்ட்டன்ட் செலிபிரிட்டிஸோடது கேட்பாங்க, அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் டேட்ஸு. ஓகேங்களா? இப்போ ரீசெண்டாக இம்பார்ட்டன்ட் டேட்டை வந்து யாருன்னா செலிப்ரேட் பண்ணாங்க, எங்கேயாச்சும் போய் செலிப்ரேட் பண்ணாங்க, இல்லை சீஃப் கெஸ்ட் யாருன்னா இங்கே வந்தாங்க, அந்த மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக கேட்பாங்க. சயின்டிஃபிக் ரிசர்ச் பற்றி கேட்பாங்க, ஸ்டாட்டிக் ஜிகே கண்டிப்பாக கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போர்ட்ஃபோலியோஸு, பர்சன்ஸ் இன் யூஸ், இம்பார்ட்டன்ட் ஸ்கீம்ஸு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஜென்ரல் அவேர்னஸ். இதுவே ஆப்டிடியூட் பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ், நம்பர் சீரீஸ், டிஐ, மென்சுரேஷன், ஜியோமெட்ரி, ட்ரிக்னோமெட்ரி, குவாட்ரட்டிக் ஈக்குவேஷன், இன்ட்ரெஸ்ட், எஸ்ஐசிஐ, ஏஜஸ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், ரேஷியோ ப்ரொபோர்ஷன், மிக்சர் அலிகேஷன், ஸ்பீடு, டிஸ்டன்ஸ், டைம் அண்ட் ஒர்க்கு, வேற என்ன சொல்லலாம், நம்பர் சிஸ்டம், டேட்டா சஃபிஷியன்சி, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஆப்டிடியூட்ல கேட்கக்கூடிய டாபிக்ஸ். அண்ட் இங்கிலீஷ் பார்த்தீங்க அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கிராமர், ஒகேபுலரி, வேர்பல் எபிலிட்டி, சினானிம் ஆண்டனிம், ஆக்டிவ் பாசிவ், பேராஜம்பிள், fill in the blanks, error correction, close test, இந்த மாதிரி தான். ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கூட நமக்கு வராது. சரிங்களா? ரீஅரேஞ்ச்மெண்ட் வரலாம், ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் கூட வராது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஈஸியான டாபிக்ஸ் தான். நம்ம சிஜிஎலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க, சிஹெச்எஸ்எலுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நிச்சயமாக இந்த எக்ஸாம்லாம் மறக்காமல் அப்ளை பண்ணிடுங்க. சரிங்களா? ஸோ அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்பவே என்னது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒருவேளை மேம் இல்லை மேம் நான் கண்ட மணிக்கு ஏதோ ஒரு போஸ்ட் போட்டிருக்கேன், ஆனால் வந்து சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எழுதுறதுக்கு நான் எனக்கு ஒரு ப்ராக்டிஸாக வேணும் அப்படின்னு நினச்சாலுமே நீங்கள் என்ன பண்ணலாம், இந்த ஒரு ஃபேஸ் 13க்கு எக்ஸாமுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள். யார் யாரெல்லாம் எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருமே கண்டிப்பாக நிச்சயமாக இந்த ஒரு போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. சரிங்களா? மேம் நான் பண்ணிட்டேன் மேம் அப்படின்றத மறக்காம என்னது கமெண்ட் செஷனில் போட்டுருங்க. அண்ட் இதோட ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம அட்டா 24/7 தமிழில் நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் அவைல் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம என்னது நம்மளுடைய மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கீழே மொபைல் ஆப் இருக்கும், மொபைல் ஆப்புக்கான ஒரு லிங்க் இருக்கும். ஸோ அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா இன்ஸ்டால்ன்றது கொடுங்க. ஸோ டேரெக்டாக நம்மளால மொபைல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். சரிங்களா? ஸோ ஆப்பில் போனீங்கன்னா இந்த எல்லா ஃபீச்சர்ஸுமே நமக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ். கரண்ட் அஃபேர்ஸாக இருக்கட்டும், ஜாப் அலர்ட்ஸு, டெய்லி குவிஸ்,
சப்ஜெக்ட் வைஸ் குவிசஸ், மேகசின்ஸ், பவர் கேப்சூல்ஸ் இதெல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். பெய்ட் பேட்ச் தவிர மற்ற எல்லாமே நீங்கள் ஒரு காசு கூட செலவு பண்ணாமல் உங்களால் என்னதை ஸ்பெண்ட் பண்ண முடியும். சரிங்களா? இது எல்லாத்தையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய ஆஃபர்ஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன பண்ணுங்க, ஸ்டோருக்கு போயிடுங்க. சரிங்களா? ஸ்டோரில் போய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அப்கமிங் எஸ்எஸ்சி சிஜிஎல் பேட்ச் போயிட்டு இருக்க சிஜிஎல் பேட்சாக இருக்கட்டும், அடுத்து சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ்க்கான பேட்சஸும் லான்ச் பண்ணுறோம், அதுவாக இருக்கட்டும். ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், ஈஸியாக வாங்கிக்க முடியும். ஸோ என்ன பண்ணணும், நம்மளுடைய ஸ்டோருக்கு போகணும். சரிங்களா? ஸ்டோரில் போய் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுடைய ஈத் ஸ்பெஷலுக்கான ஆஃபர்ஸ் வந்து நிறைய போட்டிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இங்கே போய் தமிழ் எஸ்எஸ்சின்னு போட்டிங்கன்னா இதில் எல்லா பேட்சஸையும் காட்டும். அதுவும் இங்கிலீஷ் மட்டும் தனியாக நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கவலையே விடுங்க. ஈஸி இங்கிலீஷ்ன்ற இந்த ஒரு பேட்ச் இருக்குது. இது வந்து எஸ்எஸ்சி சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் எம்டிஎஸ் எந்த ஒரு பேட்ச் ப்ரிப்பேர் பண்ணாலுமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு பேட்ச் தான். சரிங்களா? ஸோ Y350ன்ற கோட் அப்ளை பண்ணுங்க. அது இல்லாமல் உங்களுக்கு இன்னமும் டவுட் இருக்கு, வழி இருக்கு அப்படின்னா என்ன பண்ணுங்க, ஸ்க்ரீனில் தெரியல இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களாப்பா? செஷனோட லைக் போட்டுருங்க. அண்ட் இதே மாதிரி செஷன்ஸ் ரெகுலராக வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா மறக்காம எங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. பபாய். ஹாப்பி பக்ரீத்.